எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம். ரணம் அறம் தவறில் படத்தினுடைய ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வைபவ் 25 அப்படின்னு போட்டு தான் இந்த படமே வந்து ஆரம்பிக்கிறாங்க. தானியா ஹோப், வைபவ், சரஸ்வதி மேனன், சுரேஷ் சக்கரவர்த்தி, நந்திதா ஸ்வேதா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கக்கூடிய கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் ரணம். ஊருக்குள்ள வந்து தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த கொலைகள் பண்ணி அந்த டெட் பாடிகளை வந்து எரிச்சு அதை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து வைக்கிறாங்க. போலீஸ் வந்து அதை எப்படி விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த விசாரணைக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, வைபவ் எப்படி இந்த கதைக்குள்ளே வராரு, இதனால் அவருக்கு என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்த்து ஒரு திருப்தி தான் இருக்குது. மலையாள படங்களில் ஒரு சின்ன நாட்டு வச்சு பெருசாக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரணம் படத்துலையும் அப்படின்னு சொல்லலாம். வைபவுடைய கேரக்டர் மற்ற படத்தை எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஒரு ஹியூமர் சென்ஸோட நல்ல ஜாலியான கலகலப்பான கேரக்டர் மட்டும்தான் பண்ணக்கூடிய ஆள். இந்த படத்தில் வந்து சட்டில்டாக இந்த படத்துக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ரணம். அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்டாக வராரு. டெட் பாடிகளுடைய முகம் வந்து தெரியாமல் இருக்கும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக வராரு. அதுக்கப்புறம் கிரைம் ரிப்போர்ட்ஸும் வந்து நிறைய எழுதி கொடுக்குறாரு. போலீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய கேரக்டராக வராரு. அவருடைய கேரக்டரில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆனால் கண்ணு தெரியாது அப்படின்னு வந்து வைபவ் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு கேரக்டர் டிசைன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பார் ஊருக்குள்ளே, எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்ரலாக தமிழ் சினிமாலே காட்டிகிட்டே வராங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு வந்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு டிசைன் பண்ணுறது ரீசெண்ட் டைம்ஸில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தானியா ஹோப் அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரியாக வராங்க. சரஸ்வதி மேனன் ஒரு சின்ன பிட்டு வந்தாலுமே ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. நந்திதா ஸ்வேதா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஷெரீஃப் இளம் இயக்குனர், ஃபஸ்ட்டு வந்து முதல் படமாக பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நல்ல ஒரு சாலிடான ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே வந்து தோய்வே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெகுலரான தமிழ் சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஹீரோ வந்து காரில் படுத்து தூங்குவார், ஒரு சாங், லவ் சாங் அப்படிங்கும்போது இதெல்லாம் வழக்கமான தமிழ் சினிமா ஆயிடுச்சா, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மேலே வந்து படம் என்கேஜிங்காக போயிட்டே இருக்குது. ஒரு சாலிடான ரைட்டிங் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கதையிலே வந்து முதல் பாதி வந்து ஒரு படம் மாதிரி இருக்கும், ரெண்டாவது பாதி வந்து இன்னொரு படம் மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய கனெக்ஷன்ஸ் வரும். கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்டில் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த எல்லாத்தையுமே வந்து இந்த கனெக்ஷன் இங்கே இருக்குது, இந்த கனெக்ஷன் இங்கே இருக்குது அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஒரு படி மிஸ் ஆயிருந்தாலும் படம் வந்து டோட்டல் ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது எல்லாத்தையுமே தெளிவாக எழுதிட்டு போயிருக்காரு ஷெரீஃப் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. அதுக்கப்புறம் படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி தான் முதல் பாதி வந்து ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகுது, ரெண்டாவது பாதி வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்னு வரும், நந்திதா அவங்களுடைய போர்ஷன், ஒரு ஃபேமிலி ட்ராமா சென்டிமெண்ட் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது வந்து ரொம்பவே போட்டு இழுத்துட்டாங்களோ, ஒரு ½ ஹவருக்கு மேலே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எதிர்நீச்சல் படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருவாங்க, இதே நந்திதா தான் வருவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு தான் ஃப்ளாஷ்பேக்கே இருக்கும். என்ன சொல்ல வராங்களோ டக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதில் வந்து இதுவே வந்து இன்னொரு படம் மாதிரி போகும்போது இது ரணம் தானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே, வந்த வரைக்கும் அவங்களுடைய போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ரெகுலர் கதை தான், அதை வந்து எந்தளவு சுவாரஸ்யமாக பண்ண முடியுமோ அந்தளவு சுவாரஸ்யமாக ஷெரீஃப் பண்ணியிருக்காரு. படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியூசிக். அருள் குரலி பிசாசு படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், நிறைய தமிழ் படங்களுக்கு போட்டிருக்காரு. இன்னுமே வந்து ஒரு அண்டர் ரேட்டடாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லணும். சூப்பரான பிஜிஎம்ஸ்லாம் போட்டிருக்காரு படத்தில். ஏன்னா ஒரே ஒரு பாடல் தான், முதல்ல ஒரு லவ் சாங் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆஃப் நினைக்கிறேங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் மேலே, அதாவது இவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எப்படி வைபவ் யோசிக்கிறாரு, எப்படி போலீஸ் எந்த வகையில் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு மேலே பிஜிஎம்மாவே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தமிழ் சினிமா பார்க்கும்போது ரெகுலராக ஒரு பாட்டு போட்டுருவாங்க, ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி ஓடிட்டு இருக்கும், இவங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் 2.5 நிமிஷம் எங்கேஜிங்காக ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காரு. படம் ஃபுல்லாமே எங்கெங்கே தேவையோ சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி பாலாஜி கே ராஜா, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், டைரக்ஷன் இவங்க 3 பேருமே 3 பில்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து முழுக்க சினிமோட்டோகிராஃபர் கையில் தான் இருக்குது. ஒரு ஷாட்டும் கூட வந்து இவங்க ஏனோதானன்னு வைக்கல, எல்லாமே வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, அது சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ அழகாக இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரணம் படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி பார்க்கும்போது வைபவ் பீச்சை பார்த்து உட்காந்துட்டு இருப்பார், ஒரு ஷாட் தான், அதுக்கு அந்த சன்லைட் வர்றது, அந்த சன்ஷேடு போகிறது வரது, அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ பாலாஜி கே ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரணம் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது.
ஒரு சூப்பரான ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு டஃப் கொடுக்குற வகையில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஷெரீஃப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகியாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஷெரீஃபுடைய ரைட்டிங்ஸ் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். எல்லா இடத்துலையுமே மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ஒரு மாஸ்க் வச்சு ஒரு கதை பண்ணியிருப்பாரு. அந்த மாஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயிலாம் போட்டிருப்பாரு. எனக்கே ஒரு வகையில் இது என்ன கதை வருது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு கொண்டு போகிறாரு. ஸோ சூப்பரான ரைட்டிங். ஷெரீஃப் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரணம் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். மக்களுடைய ஆதரவு வந்து கம்மியாக இருக்குன்னு தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ரணம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரணம் படத்துக்கு எஸ்+ கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 வந்து நம்ம கொடுக்குறோம். வைபவ் 25 சூப்பர் ஹிட்.